ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் நம்ம மல்லி தன்னோட உயிரியே பணையை வச்சு வெண்பா குட்டியை காப்பாற்றி ஒரு வழியாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இது மட்டும் நமக்கு பத்தாது. நம்ம வெண்பா குட்டியை இந்த அளவுக்கு ஒரு வன்மத்துக்கு ஆளாக்கினா இந்த தீபிகாவை பற்றின உண்மை நம்ம மல்லி கண்டுபிடிக்காம விட்டுட்டாங்களே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா முழுக்க இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு இந்த தீபிகா தான் காரணம். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ நல்லவங்களா மாறிட்ட மாதிரி அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இது கண்டிக்கத்தக்கது தான். ஸோ அந்த உண்மையை கண்டுபிடிச்சி நம்ம மல்லி அதுக்கான தண்டனையை இந்த தீபிகாவுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ அடுத்ததான் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிட்ட எல்லா ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸும் வாங்கிக்கிட்டு நம்ம விஜயம் மல்லி வெண்பா கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலாம். அதே மாதிரி மறுபடியும் அந்த கடத்தல் சம்பவத்தை பற்றி எதுவுமே குழந்தைக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. அதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்த மறுபடியும் ஃபிக்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் வார்ன் பண்ணுறாங்க. உடனே விஜய் பார்த்தீங்கன்னா மல்லியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ மட்டும் வெண்பா கூட்டிகிட்டு போய் தொலைக்கல அப்படின்னா இவளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் வந்திருக்காது அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஸோ நம்ம மல்லியுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பேசாத அமைதியாக நிற்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறது, அவங்களோட நிலைமை அந்த மாதிரி. இப்போ எல்லாருமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வெண்பா குட்டி வேறு ஒரு ட்ரெஸ்ஸில் க்யூட்டான டால் மாதிரி வெளியே வராங்க. எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ் மோகன் அவரோட காலை கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டுருக்காங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியாமல் அப்படியே அவங்களோட ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே வெண்பா குட்டி பார்க்குறாங்க. உங்களுக்கு என்னால் தானே டாடா இவ்வளோ பெரிய வலி, என்ன காப்பாற்ற போய் தானே உங்களோட கால் அடிப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட அந்த குழந்தை பாருங்கள் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக யோசிக்குது அப்படின்னு. ஸோ உடனே நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெண்பா, எனக்கு கால் அடிப்பட்டதுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி குழந்தை சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனாலுமே குழந்தை வெண்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப கில்ட்டினஸோட தான் இருக்காங்க. அவங்களோட முகத்தில் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அந்த குழந்தைய அந்த கடத்தல் சம்பவத்திலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக விஜய் மல்லி அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு பிரிவு எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு பழைய மாதிரி சந்தோஷமாக அந்த குழந்தை முன்னாடி இருந்தாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம வெண்பா குட்டி பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.